அல்ஹம்துலில்லா. அல்லாஹுவின் மாபெரும் கிருபையினால் சங்கையான இந்த ரமலான் மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். கடந்த ரமலானில் இருந்த எத்தனையோ நம்முடைய உறவுகள் இந்த ரமலானில் இல்லை. எதிர்வரும் ரமலானில் நாம் இருப்போமா என்பதும் தெரியவில்லை. இந்த ரமலானின் பாக்கியத்தை கிடைக்க பெற்ற நாம் இந்த ரமலானை முழுக்க முழுக்க இபாதத்துகளால் வணக்க வழிபாடுகளால் நம்முடைய மன்னரைக்கும் நம்முடைய மறுமை வாழ்க்கைக்குரியதாய் இந்த ரமலானை நாம் மிகச்சிறந்த முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த ரமலானை பயன்படுத்தி கொண்டாலே சொர்க்கத்தின் உயர்ந்த இடத்தை, சொர்க்கத்தில் பிரம்மாண்டமான இடத்தை பிடிக்கக்கூடிய வல்லமையை இந்த ரமலான் மாதம் கொண்டிருக்கிறது. இந்த ரமலான் மிகவும் விசேஷமானது. இந்த ரமலான் நம்மை இறைவனின் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடியது. எனவே இந்த ரமலான் மாதத்தை அடைகிற பொழுதே, இந்த ரமலான் மாதத்தை நாம் கழிக்கிற பொழுதெல்லாம் என்னுடைய வாழ்வு ஒட்டுமொத்தமும் இறைவனுக்கானதாய், 5 நேரம் மிகச் சரியான முறையில் குறித்த நேரத்தில் தொழ வேண்டும் என்கிற உணர்வும், இந்த ரமலானின் பகல் பொழுதில் நான் தாகித்திருப்பேன், நான் பசித்திருப்பேன் என் இறைவனுக்காக என்கிற அந்த நோன்பு நோக்கக்கூடிய உணர்வும், இரவு காலங்களெல்லாம் என் இறைவனுக்காக, என்னை படைத்தவனுக்காக நான் நின்று வணங்குவேன் என்று தராவீஹ் தொழுகை தொழக்கூடிய உணர்வு உள்ளவர்களாகவும், இறைவன் தந்தான், அதை இறைவன் பாதையில் தர்மம் செய்கிறேன் என்று இந்த ரமலானில் வாரி வழங்கி வள்ளல்களாக மாறக்கூடிய பாக்கியத்தையும் இந்த ரமலானில் நாம் பெற வேண்டும். குர்ஆனை சதா எந்நேரமும் ஓதக்கூடியவர்களாய், இரவென்றும் பாராது பகலென்றும் பாராது, தொழுகை என்றும் தொழுகை இல்லாத நிலை என்றும் எல்லா நிலைகளிலும் குர்ஆனை அசைபடக்கூடிய, குர்ஆனை ஓதக்கூடிய காரிகளாக, குர்ஆக்களாக, குர்ஆனை சதா ஓதிக்கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாக நம்மை நாம் இந்த ரமலானில் உருவாக்கி கொள்ள வேண்டும். இந்த ரமலான் வணக்க வழிபாடுகளுக்கானது. இந்த ரமலானை நாம் முழுக்க முழுக்க இபாதத்துகளால் நிறைத்து நம்முடைய மன்னரையையும் நம்முடைய மறுமை வாழ்க்கையையும் பிரகாசமானதாக ஆக்கி கொள்ள வேண்டும். அதில் நாம் சற்றளவும் கிஞ்சிற்றும் பொடுபோக்குத்தனம் செய்துவிடக்கூடாது. அதையெல்லாம் தாண்டி முத்தாய்ப்பானதாய் இந்த ரமலான் மாதத்தை அடைந்திருக்கிற நாம் முதற்கணமாய் இந்த ரமலானுக்குரிய கண்ணியத்தை வழங்க வேண்டும். ரமலான் மாதம் என்கிற உணர்வும், இந்த ரமலானில் நான் அமல் செய்ய வேண்டும், நோன்பு பிடிக்க வேண்டும், நான் தர்மம் செய்ய வேண்டும், குர்ஆன் ஓத வேண்டும், தராவீஹ் தொழ வேண்டும் என்கிற உணர்வு ரமலான் வந்துவிட்டாலே நம்முடைய ஆழ்மனதில் உருவாகிவிட வேண்டும், நம்முடைய உள்ளங்களில் இயற்கையாகவே உருவாகிவிட வேண்டும். அதுதான் உண்மையான முஸ்லிமுக்குரிய அடையாளமும் கூட. ரமலான் மாதம் வருகிறது, என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் நோன்பை பற்றியும், என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் தராவீகை பற்றியும், என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் குர்ஆன் ஓதுவதை பற்றியும், திக்ருகள் அவுராதுகள் செய்வது பற்றியும் என்னுடைய உள்ளமும் சிந்தையும் சிந்திக்குமேயானால் நான் முஸ்லீமாகத்தான் வாழுகிறேன் என்பதற்கு அந்த உணர்வுகளே நமக்கான அத்தாட்சியாகும். அந்த உள் உணர்வுகளே நாம் ஈமான் கொண்டதற்கான, ஈமானில் நிலைத்திருக்கிறோம் என்பதற்கான அடையாளமாகும். ரமலான் மாதம் வந்த பின்னும் தராவீகோ அல்லது நோன்புடைய விஷயத்திலோ, குர்ஆன் ஓதுகிற விஷயத்திலோ நாம் பொடுபோக்குத்தனம் செய்வோமையானால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரமலானை அடைந்தும் அந்த மாதம் ரமலானை போன்ற மாதமாய் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் போனால் மிகப்பெரிய துர்பாக்கியசாலிகள் நாம் தான் என்பதை மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ் அத்தகைய துர்பாக்கியசாலிகள் கூட்டத்திலிருந்தும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த ரமலான் வணக்க வழிபாடுகளுக்கான மாதம். இந்த ரமலான் தவறுகளை முற்றிலும் களைவதற்கான மாதம். இந்த ரமலான்
கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய மாதம். நாம் நோயாளிகளாக இருந்தாலோ அல்லது பெண்கள் பாலூட்டும் பெண்களாக கர்ப்பமுடைய பெண்களாக இருந்தால் அவர்களுக்கு அல்லாஹ் சலுகைகளை வழங்கியிருக்கிறான். வியாதிகர்களாக இருந்தால், வயோதிகர்களாக இருந்தால், நோன்பு பிடிக்க முடியாத அளவிற்கு தள்ளாடக்கூடிய வயதுடையவர்களோ அல்லது வியாதியர்களோ இருந்தால் அல்லாஹ் இவர்களுக்கெல்லாம் சலுகை வழங்குகிறான். காரணம் இஸ்லாம் என்பது இலகுவானது. இஸ்லாம் என்பது யாரையும் கடுமை காட்டாது, யாருக்கும் கண்டிஷன் போடாது, யார் யாருடைய சூழ்நிலைகளையும் அறிந்து சட்டம் சொல்லக்கூடியது தான் இந்த இஸ்லாம். எல்லோராலும் பின்பற்ற தகுந்த மிக உன்னதமான கண்ணியமான மார்க்கம்தான் இஸ்லாம். ஆக இந்த ரமலான் மாதத்தை அடைந்திருக்கிற நாம், காரணம் இந்த ரமலான் இருக்கிறதே, இந்த ரமலான் என்கிற வார்த்தை இறைவனுடைய நாவால் மொழியப்பட்ட வார்த்தை, இறைவன் உபயோகப்படுத்திய வார்த்தை. அல்லாஹ் சொல்லுகிறான் ஷஹ்ரு ரமலான், இந்த ரமலான் இருக்கிறதே ரமலான் மாதம், அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், இதில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டது. ஹுதல் லின்னாஸ், மக்களுக்கு நேர் வழி காட்டக்கூடிய இந்த குர்ஆன் முஸ்லிம்களுக்கு மாத்திரமானதல்ல, வெறுமன மூமின்களுக்கு மாத்திரமானதல்ல. குர்ஆனை புரட்டி பார்த்தவர்கள் அத்துணை நபர்களும் நேர்வழி பெறக்கூடும். குர்ஆனை ஆய்வு செய்தவர்கள் எல்லாம், பெரிய பெரிய விஞ்ஞானிகள் எல்லாம், பெரும் பெரும் மேதைகள் எல்லாம் குர்ஆனுடன் போட்டி போட்டு குர்ஆனில் தவறு இருக்கிறது கண்டுபிடிக்கிறேன் என்று இறங்கிய பெரும் 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 மேதைகள் எல்லாம் குர்ஆனுக்கு முன்னாலே சரணடைந்திருக்கிறார்கள். குர்ஆனுடைய வசனங்களை படித்து அவர்கள் அதனை சாதாரண வார்த்தையாக இது இருக்க முடியாது, நிச்சயம் இது இறைவனுடைய வார்த்தையாகத்தான் இருக்க முடியும் என்று கலிமாவை மொழிந்து இஸ்லாத்தை ஏற்ற அறிஞர் பெருமக்கள் ஏராளம். ஆக அந்த குர்ஆன் நமக்கு நேர்வழி காட்டுவதற்காக, நம்முடைய கபரில் ஒளி தரக்கூடிய, நம்முடைய மறுமையில் நமக்கு ஒளி வீசக்கூடிய, நம்மை நேர்வழியின் பக்கம் அழைத்து செல்லக்கூடிய சுருங்க கூறின் நம்மை மனிதர்களில் புனிதர்களாய் மாற்றக்கூடிய இந்த குர்ஆன் இறங்கிய மாதம் இந்த ரமலான் தான். அல்லாஹ் சொல்கிறான் ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல் யஸும், யார் இந்த மாதத்தை அடைந்து கொண்டாரோ ஃபல் யஸும், அவர் நோன்பு நோற்கட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த ரமலான் மாதத்தை அடைந்து விட்டோமையானால் நோன்பு நோற்பது நம் மீது கடமையாகி விடுகிறது. என் மீது நோன்பு கடமை இல்லை என்றாலே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நாம் குஃபரில் தள்ளப்பட்டு விடுவோம். ரமலான் மாதத்தை அடைந்திருக்கிற நாம், நம்மவர்கள் மீது நோன்பு கடமை அல்லாஹ் அத்துடன் நிப்பாட்டவில்லை. அல்லாஹ் அடுத்து சொல்லுகிறான், உங்களில் சிலர் நோயாளியாக இருக்கக்கூடும், சிலர் பிரயாணத்தில் இருக்கக்கூடும், அதுபோன்றவர்கள் ஃபஇத்தத்தும் மின் ஐயாமின் உஹர், அவர் மற்ற நாட்களில் அதை கணக்கிட்டு கொள்ளட்டும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எனவே தள்ளாத வியாதியுடையவர்கள், வயோதிகர்கள், இன்ன பிற காரணங்களால், பாலூட்டும் காரணங்களால் அல்லது கர்ப்பம் என்கிற காரணத்தினாலே விதிவிலக்காக்கப்பட்டவர்கள், இவர்களெல்லாம் அதில் விதிவிலக்கானவர்கள். அவர்கள் மற்ற காலங்களில் அதை நோன்பு நோற்கட்டும், கணக்கிட்டு கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர, அல்லாஹ் எப்பொழுதும் உங்களுக்கு இலகுவைத்தான் நாடுவான். வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர, அல்லாஹ் ஒருபொழுதும் உங்களுக்கு கடினத்தை, கஷ்டத்தை நாடமாட்டான் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அருமையானவர்களே, பாக்கியம் நிறைந்த இந்த ரமலான், நபியவர்கள் கூறினார்கள், ரமலான் மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்தின் கதவுகளெல்லாம் திறக்கப்படுகிறது, நரகத்தின் வாயில்கள் எல்லாம் மூடப்படுகின்றது, வசுஃபிதத் ஷயாத்தீன், ஷைத்தான்களுக்கு விலங்கிடப்படுகின்றது என்றார்கள் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்பட்ட, நரகத்தின் வாயில்கள் மூடப்பட்ட இந்த ரமலானை நாம் அலங்கரிக்க வேண்டும். சொர்க்கம் இந்த மாதத்தில் அலங்கரிக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையை அமல்களாலும், நம்முடைய வாழ்க்கையின் ஒட்டுமொத்தத்தையும் இறை வணக்கம், தொழுகை, நோன்பு, ஜகாத் போன்ற உன்னதமான அமல்களால் நம்முடைய வாழ்க்கையை அலங்காரம் செய்ய வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை அலங்கரிக்க வேண்டும். வெறுமன ரமலானில் பள்ளிவாசல்களை அலங்கரிப்பது மாத்திரம் நம்முடைய கடமையாகி முடிந்து விடாது.
அது மாத்திரம் நம்முடைய கடமை என்று முடிந்து விடாது. நம்முடைய வாழ்க்கையின் ஒட்டுமொத்தத்தையும் இறைவனுக்கானதாய், இறைவனை பயந்ததாய், இறைவனுக்கு உகந்ததாய் மாற்றிக்கொள்ளத்தான் இந்த ரமலான். அல்லாஹ் அதைத்தான் சொல்லுவான், நீங்கள் நோன்பு நோற்று கொள்ளுங்கள், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆகக்கூடும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அருமையானவர்களே, நீங்கள் நோன்பு நோற்று பாருங்கள். நீங்கள் நோன்பு நோற்றால் அது நிச்சயம் சத்தியம் உங்களை இறையச்சமுடையவர்களாக, பயபக்தி உடையவர்களாக மாற்றக்கூடும். அந்த நோன்பிற்கு அல்லாஹ் அளப்பரிய ஆற்றலை வைத்திருக்கிறான். நோன்பு நோற்றால் நீங்கள் தானாக குர்ஆனை எடுத்து ஓதுவீர்கள். நீங்கள் நோன்பு நோற்றிருந்தால் தானாக அத்துணை தவறுகளையும் விட்டு நீங்கி இருப்பீர்கள். நீங்கள் நோன்பு நோற்றால் அனைத்து விதமான பாவங்களை விட்டு முற்றிலும் தவிர்ந்து விடுவீர்கள். நோன்பு நோற்றால் தர்மம் செய்யக்கூடிய மனப்பான்மை வந்துவிடும். நோன்பு நோற்றால் இறைவனே கதி, இறைவனுடைய பள்ளியே கதி என்று சரணடைய மிக பெரும் ஏதுவாய் தோதுவாய் இந்த நோன்பு நமக்கு ஒரு நல்ல ஒரு வழிவகையை ஏற்படுத்தி தரும். நோன்பு நோருங்கள், அல்லாஹ் அதில் ஆரோக்கியத்தை வைத்திருக்கிறான். நோன்பு நோருங்கள், அல்லாஹ் சகலவிதமான நோய்களுக்கும் அதில் அல்லாஹ் பிணியை அல்லாஹு தாலா ஆரோக்கியத்தை வைத்திருக்கிறான். எல்லா விதமான பாக்கியங்களையும் விட இந்த நோன்பிற்கு அல்லாஹ் தானே கூலியாகுகிறான் என்று குறிப்பிடுகின்றான். அனைத்தையும் ஒதுக்கிவிட்டு நான் தாகித்திருக்கிறேன், நான் பசித்திருக்கிறேன் என் இறைவனுக்காக என்கிற அந்த எண்ணமும் அந்த செயல்பாடுகளும் இறைவனை கவர்ந்து விடுகிறது. இறைவனுக்கு பிடித்தமானவர்களாய், இறைவனுக்கு நெருக்கமானவர்களாய் நம்மை மாற்றி விடுகிறது. இந்த நோன்பு இறைவனுடன் நம்மை இணைத்து விடுகிறது. இந்த நோன்பு குர்ஆனுடன் நம்மை இணைத்து விடுகிறது. இந்த நோன்பு தொழுகையுடன் நன்மை இணைத்து விடுகிறது. அனைத்து விதமான நன்மைகளின் பக்கமும் இந்த நோன்பு நமக்கு இணைக்கும் ஒரு பாலமாக, கருவியாக அமைகிறது. வரக்கூடிய ரமலானில் நோன்பு நோருங்கள். ரமலான் மாதத்தை கண்ணியப்படுத்த நாம் முற்றிலும் தவறிவிடக்கூடாது. ரமலானுக்குரிய கண்ணியம் என்பது அந்த மாதத்தில் நோன்பு நோற்பதும், தொழுவதும், தர்மம் செய்வதும், இன்ன பிற நல்ல அமல்களும் செய்வதும் தான். அதை தவிர்த்து ரமலான் மாதத்திலும் மற்ற மாதங்களைப் போன்று வெளியில் உண்டு கொண்டோ, குடித்து கொண்டோ, அல்லது வீண் விளையாட்டுகளில் ஈடுபட்டு கொண்டோ எல்லா மாதங்களையும் போன்று இந்த ரமலான் மாதத்தையும் நாம் கழிப்போமையானால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர்கள் துர்பாக்கியசாலிகள் என்பதை நீங்கள் எழுதி வைத்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நம் யாவருக்கும் அது போன்ற ஒரு நிலையை தந்து விடாது. இந்த ரமலான் மாதத்தை அடைந்த பாக்கியத்தை தந்த இறைவன் நமக்கு இதில் ஆரோக்கியத்தை தந்து நோன்பை நோக்கக்கூடிய பாக்கியத்தையும், இரவு தொழுகைகள் தொழக்கூடிய பாக்கியத்தையும், தான தர்மங்கள் செய்கிற அளவிற்கு நிறைவான பொருளாதாரத்தையும் நம்முடைய கரங்களில் தந்தல் புரிவானாக. வீடுகள் தோறும் குர்ஆனுடைய முழக்கங்கள் ஒலிக்கவும், இசை கச்சேரி, ஆடல் பாடல் போன்ற முற்றிலும் அத்துணை காரியங்களும் விஷயங்களும் நம்முடைய வீடுகளை விட்டு அகன்று நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய இல்லத்தில், நம்மை சார்ந்த அத்துணை மக்களிடத்திலும் அல்லாஹு தாலா அவனையும் அவனுடைய ரசூலையும் பொருந்தி கொண்டு வாழக்கூடிய நல்லதொரு நசீபை நம் யாவருக்கும் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.